இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது ஈரானை கிளச்சு போடாமையோ இல்ல அமெரிக்கா கிளஞ்சு தொங்காமையோ ஓய போறதே கிடையாது. பொதுவாவே அமெரிக்காவோட ஜாதகம் என்ன? அந்த பயப்புள்ள முதல்ல வீர தீரமா போவான். அவன் டார்கெட் என்னவோ அதை செய்வான். அதுக்கடுத்து அங்க உள்ளதெல்லாம் பிளாக் மார்க்கெட்ல கொள்ளையடிப்பான். கடைசியில கொள்ளையடிக்க முடியாத ஒரு ஸ்டேஜ்ல கையை தூக்கிட்டு அசிங்கமே பார்க்காம குட்டிக்கான அடிச்சோ இல்ல தவந்தோ காலில் விழுந்தோ கிளம்பி போயிட்டே இருப்பான். என்னடா இப்படி போயிட்ட, அசிங்கமா இல்லை அப்படின்னு கேட்டோம்னா, ஏலே நான் போனதுக்கு அப்புறம் இவனுங்களெல்லாம் அடக்க வேண்டியது யார் பொறுப்பு? உங்க பொறுப்பு. அப்ப நீங்க கூடுதலா செலவு பண்ணுங்க. இது பூரா என்னோட ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க இந்த செகண்டா சொன்னதெல்லாம் தோத்து போக கூடாதுங்கிறக்காக அங்க ஆயுதங்களை பூரா விட்டுட்டு ஓடி போயிடும் நாய். அதே யூனிஃபார்ம ட்ரம்ப்பும் போட்டுட்டு ஈரான்ல இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். காரணம் என்ன? இப்ப அவர் உத்தரவு கொடுத்துட்டார் அப்படின்னு தான் தகவல் பெருசா வருது. எது? ஈரானை தாக்குறதுக்கு உத்தரவுகள் குடுக்கப்பட்டாச்சு அப்படின்னு. இந்த ஈரான தாக்குறது அப்படிங்கிறது எதுவரையும் போகும் அப்படின்னா, கமேனி ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு தானாமா. அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது பயப்புள்ள திருப்பி நம்மள அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கார்கள். அதுக்காக அவர்கள் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொடூரம். நேரடியா பங்கர் பஸ்டர் குண்டுகள் அமெரிக்காவோட B-2B பாம்பர்ல இருந்து தூக்கி வீசுறது ஈரானுக்குள்ள. அதன் மூலியமா எவ்வளவு 80 அடி காங்கிரீட்ல கூட உடைச்சு நொறுக்கிட்டு உள்ள போய் பஸ்மமாக்கக்கூடிய சக்தி அமெரிக்க குண்டுகளுக்கு உண்டு. பிடிக்குது பிடிக்கலைங்கிறத தாண்டி இதான் உண்மை. ஈரான் அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஈரான் கிட்ட வலுவான திட்டங்கள் வேணும். திட்டம் இருக்கு. அதையும் 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்படி அந்த குண்ட தூக்கிட்டு போய் எங்கெல்லாம் போட போறார்கள் அப்படிங்கலாம். ஒண்ணு, யுரேனியம் ஸ்டாக் பைல்ஸ் மேலயே போடுறாய்ங்க. அவன் பயந்துட்டு போனான் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். யாரு? இஸ்ரேல் பையன். அங்க ஒரு அணுக்கசிவு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு. அமெரிக்கா அங்கேயே நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி கங்கடம் கட்டி திட்டங்கள் தயார்படுத்தி இருக்கு. எங்க? யுரேனியத்தை சேமிப்பு வச்சிருக்க இடத்துக்குள்ள. அப்ப அணுக்கசிவு ஏற்படுமேடா அப்படின்னு கேட்டா, ஏற்படும். அதானே எனக்கு தேவைம்பான். ஒரு பய அவனை கண்டிக்க முடியாது. இதான் கொடூரத்தோட உச்சம். சரி ரைட். அடுத்த விவகாரம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இந்த 10,000 20,000 மிசைல் அப்படிங்கிற அந்த யூனிட்டுகளை புரொடக்ஷன் யூனிட்டுகளையும் சரி, ஸ்டாக்கா எங்க இருக்கும் அப்படின்னு இவர்கள் ஸ்மெல் பண்றார்களோ அந்த பகுதிகளையும் தொலைக்கிறது. இதன் மூலியமா திருப்பி அமெரிக்காவை நோக்கி ஒரு பெரும் தாக்குதலை ஈரானால கொடுக்க முடியாது அப்படின்னு அமெரிக்கா நம்புது. குடுத்துறவே கூடாது. நம்ம தாக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் பதிலடி அப்படின்னு குடுத்துறக்கூடாது. அதுக்கு இந்தந்த இடங்கள்லாம் பிரைம் டார்கெட் ஒரே லெவல் பிரைம் டார்கெட்ல வச்சு முதல்ல யுரேனியத்தை தூக்கிரணும். அடுத்து அப்படிங்கிறது மிசைல் சிஸ்டத்தை தூக்கிரணும். அதுக்கு அடுத்து அப்படிங்கிறது IRGCயோட கமாண்ட் சென்டர்ஸை தூக்கிரணும். அதுக்குள்ள ஆட்கள் இருக்கிற மாதிரியே பாத்துக்கங்கடான்ட்டாங்க. என்ன அர்த்தம்? அப்ப அவர்களோட கட்டமைப்பை தூக்குறார்கள். அதுக்கடுத்து ஆட்களையும் தூக்குறார்கள். 2யும் எங்க இருந்தாலும் சரி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தூக்கிருங்க அப்படிங்கிறதா இவரோட முக்கியமான திட்டங்கள். இதற்கு அடுத்து அப்படிங்கிறது சில பல எண்ணெய் வயல்களை பத்த வச்சிருங்கடா அப்படின்ட்டாரு. இந்த இத்தனையும் ஒரு பிரைம் லொகேஷனா மார்க் பண்ணி இப்ப அமெரிக்க ராணுவம் அப்படிங்கிறது கிளம்பி இருக்கு அப்படிங்கிறதா தகவல். சரி, அமெரிக்கா இவ்வளவு தூரம் சம்பவம் பண்ணும்போது இஸ்ரேலுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருப்பாங்களே, கொடுக்காம இருக்க மாட்டாங்களே அப்படின்னு பார்த்ததுக்கு இதே காலகட்டங்கள்ல எப்படியும் இஸ்ரேல் வச்சிருக்கிறது இவர்கள் ஆயுதங்கள் தான். என்ன ஒண்ணு, அவர்களுக்குன்னு டார்கெட்டா கொடுத்தது அப்படிங்கிறது சைபர் வார்ஃபேர் டிவிஷனை கண்டுபிடிச்சு தூக்கிடு. நீ பாட்டு அங்க உட்கார்ந்து அவனுங்களை கூட சைபர்லயே விளையாடாத, நேரா போய் தூக்கிடு அப்படின்ட்டாங்க. அப்ப பெரிய அளவு இந்த டிவிஷன்ல உள்ள ஆட்கள், இந்த டிவிஷனுக்கான இயங்கக்கூடிய கட்டடங்கள் இதெல்லாம் நிறைய ஸ்மெல் பண்ணி வச்சிருக்கார்கள். அதை தூக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் கிட்ட கொடுத்திருக்கார்கள். இப்படி 2 பேரும் ஒருங்கிணைந்து பயணிக்க போறார்கள். ஈரானை சிதறடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி அமெரிக்கா இப்ப இறங்கிருச்சு. அமெரிக்கா இறங்கின உடனே கம்பெனிக்கு உள்ள ஒரே டார்கெட், ஒரே வழி அப்படிங்கிறது ஒரு 10 15 சுருக்கி ஒரு 5 6 தான். என்ன பண்ணலாம்? இம்மீடியட்டா 1 டஜன் ப்ராக்ஸிகளை அவுத்து விட்டுறலாம். அவர்களை இனி தாக்கும்போது ஈரானை நோக்கி தான் இவர்கள் ஃபோக்கஸ் இருக்கும். இப்ப கொஞ்சம் டைவர்ட் ஆகணும். டைவர்ட் ஆகி எங்கெங்க போகணும்? பல பகுதிகளுக்கு போகணும். ஏமன் போகணும், ஈராக் போகணும், லெபனான் போகணும். 3 பகுதிகளில் ஃபோக்கஸ் வைக்கணும். ஒருவேளை இஸ்ரேலுக்கு 2 மட்டும் பிரிச்சு கொடுத்தது காரணம் இந்த பகுதிகளை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணமா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கடுத்து அவர்கள் கையில இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா சுத்தி உள்ள பேஸ்களை ஆப்ரேட் பண்ணாம இருந்தா இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனா ஆப்ரேட் பண்ணாம இருக்க முடியுமா? தெரியல. ஏன் அப்படின்னா சுத்தி உள்ள பேஸ்கள் எவன் கொடுத்தானோ எவன் வேடிக்கை பார்த்தானோ 2 நாடுகளோட எண்ணெய் வயல்களையும் ஈரான் பத்த வச்சிடும்.
முடிஞ்சா ஒண்ணு அமெரிக்க, இஸ்ரேல் படைகள டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். அதாவது அவர்களோட ஃபோக்கஸ் கொஞ்சமாச்சும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸா மாத்திரும். காரணம் ப்ராக்ஸிகள் வலுவா தான் இருக்கார்கள். அவர்கள்கிட்டயும் பல ஆயுதங்கள் கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள். பயப்புள்ளைக சல்லுன்னு பாய ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்த கட்டமா இந்த விமானங்கள் அங்கருந்து டேக் ஆஃப் ஆனாலும் சரி, அந்த வான்வெளிய யூஸ் பண்ணாலும் சரி, ஈரான் அத ஒரு நேரடி அச்சுறுத்தலா தான் பார்க்கும். அது பத்தாது அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்திருக்க வேடிக்கை தானே பார்த்த? நீயும் அவனும் தோஸ்து தானே! அவன போய் நீ தடுக்கலல்ல அப்படின்னு சொல்லி, உன் எண்ணெய் வயலையும் பத்த வைப்பேன் அப்படின்னு சொல்லி தான் கமேனி சொல்லியிருக்காரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பேஸ் குடுத்தவன், பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்தவன், ஒட்டுமொத்தமா அமெரிக்கா பின்னாடியே நிக்கக்கூடிய அரபுலகம் மாட்டிக்கும். அவர்களோட எண்ணெய் வயல் பத்தி எரியும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸும் பெரிய அளவு சோக் பண்ணப்படும். சமீப காலமா இவர்கள் செங்கடல்ல எப்படி நெஞ்சில கை வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறத ஊர் உலகம் பார்த்துச்சு. இந்த ஆப்ஷன்களை எல்லாம் எடுத்து ஈரான் செய்யும்போது, ஆட்டோமேட்டிக்கா இவர்களோட டார்கெட் அப்படிங்கிறது மீண்டும், மீண்டும் போய் அடிக்க முடியாத ஒரு ரேஞ்சுக்குள்ள கொண்டு வரது நிறுத்த முடியும். முதல் ஒரு ஜோர்லயே அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வேவ்லயே அந்த டார்கெட்ட பூரா முடிச்சு கட்டிரணும்னு அமெரிக்கா நினைக்குது. ஆனா வாய்ப்பில்ல. எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு 10 விஷயம் தப்பிச்சு போயிரும். ஏன்னா ஈரான் நிலப்பரப்புல பெரிய நாடு. ரொம்ப காலமா அச்சுறுத்தல்லே இருக்கக்கூடிய நாடு. அமெரிக்க ஆதரவு பெற்ற மன்னர் ஷாவ விரட்டி விட்டு இவ்வளவு தூரம் வாழ்றாய்ங்க அப்படின்னா, எவ்வளவு தூரம் உஷாரா இருந்திருப்பாய்ங்கங்கிறத பார்த்துக்க வேண்டியது தான் நம்ம. காரணம், பொதுவாவே ஒரு இடத்துல ஒருத்தன விரட்டி விட்டா, அமெரிக்க ஆள கொண்டு வந்து வைக்கிறது தான் அமெரிக்காவோட ஸ்டைல். அதுவரையும் ஓய மாட்டாங்க. ஆனா அமெரிக்க ஆள விரட்டி விட்டு, இவ்வளவு காலம் வண்டிய ஓட்டுனது கமேனியோட ஸ்டைல் அப்படின்னு உலகம் பதிவு பண்ணி தான் வச்சிருக்கு. அத அமெரிக்கா கண்ணு முன்னாடி வந்து போகுமானா, வந்து போனாலும் வெறி தான் கூடும். அந்த வெறியோட வந்து பாஞ்சு மாட்டிக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. காரணம், இந்த இவர்கள் வச்ச டார்கெட்ல 10 விஷயங்கள் தப்பிக்கிறக்க அவர்களும் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பார்கள். சரி, இது 2 நடந்ததுக்கு அப்புறம் உலகம் எப்படி இயங்கும் அப்படிங்கிறது தான். ஆட்டோமேட்டிக்கா ஆயில் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுது. அமெரிக்கா உள்ளுக்குள்ள வருது. கமேனி தான் டார்கெட்டுங்கிறார்கள். கமேனி தப்பிச்சு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அவர் தப்பிச்சே போகாட்டி அடுத்த தலைவர் வந்து உட்கார 100% வாய்ப்பு இருக்கே ஒழிய, ஈரான்ல ஒரு புரட்சியும், அந்த புரட்சிய ஒட்டி இவர்கள் ஆட்கள் போய் ஆள முடியுமான்னு கேட்டா, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. 95% இல்லைன்றலாம். 5% இருக்கு. அதுக்கு கர்மம் அது இல்லாமயே போயிரலாம். ஏன் அப்டின்னா, அந்த 5% மிகப்பெரிய தலைவலியா மாறி போயிரும். ஈரான் நல்ல வளமையான நாடு. அதே சமயம் அவர்கள் எல்லா விஷயத்திலயும் அப்கிரேடா நிக்கிறார்கள். அங்க போய் 1 டசன் கேங் ஆளுது அப்டின்னா, இப்ப சதாம் ஹுசேன விரட்டி விட்டப்பயும் சரி, கடாஃபிய விரட்டி விட்டப்பயும் சரி, அவர்கள் கிட்ட பெரிய அளவு ஸ்ட்ரென்த் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, ஸ்ட்ரென்த் இல்ல. இப்ப ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஈரான விரட்டி விட்டா, அந்த ஸ்ட்ரென்த் ஆட்டோமேட்டிக்கா போயிருமான்னு கேட்டா, அது பூரா ஸ்பிளிட் அப் ஆகும். அப்புறம் மல்டிபிள் கேங் கிட்ட ஆளில்லா விமானம், நியூக்ளியர், சைபர் வார்ஃபேர் இப்படி எல்லாத்துலயும் கைதேர்ந்த குழுக்களா இருப்பாய்ங்க. இந்த குழுக்கள் என்னைக்கு இருந்தாலும் அமெரிக்காவுக்கு அகென்ஸ்டா தான் போவார்கள். இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டா தான் போவார்கள். 1, 2 சம்பவங்கள் வேணா செய்யலாம். அதுக்கடுத்து 10 சம்பவங்களுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இது அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலி. அதனால தான் அமெரிக்கா கமேனிய தொடல. இது பூரா எங்க டார்கெட்டுங்குது. இஸ்ரேல பொறுத்தவரையும் இது பூரா எங்க டார்கெட்டு. கமேனி இதுக்குள்ள வராருங்கிறாய்ங்க. டேய், நீங்க 2 பேரும் திட்டம் போடுறது ஓகே. அவனுங்களும் திட்டம் போடுவாங்கல்ல அப்படின்னு கேட்டா, அவனுங்க திட்டங்கள் பூரா எங்களோட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல். 1. 2வது சுத்தி உள்ள பிளேயர்களோட எண்ணெய் வயல் தான் பத்திக்கிட்டு எரியும். எரிஞ்சு தொலையட்டும். 3வது வெள்ளை மாளிகையை தகர்க்கவா முடியும்? இல்ல பெஞ்சமின் நெதன்யாவுக்கு தான் டிக்கெட் கிழிக்க முடியுமான்னு கேட்டா, ஹாலிவுட் படங்கள் தான் இதெல்லாம் நடக்கும். ஈரானால நடத்த முடியாது அப்படின்னு ஓப்பனாவே சவால் விடுறார்கள். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவன் சவால் விட்டுருக்கான் தம்பி, பார்த்துதான் ஆகணும். ஆனா கமேனியோட சவால் அப்படிங்கிறது வலுவா தான் இருக்கு. யாரோட சவால் ஜெயிக்க போகுது? வருஷ கணக்குலாம் காத்திருக்க வேணாம். நேர கணக்குல காத்திருந்தாலே போதும். சம்பவங்கள் அரங்கேற ஆரம்பிச்சிருச்சு.